ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். இந்நேரம் பொங்கல் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கல் முடிஞ்சு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு வீடியோ வந்து ஆஃப்டர் நியர்லி 10 மந்த்ஸ் பெங்களூர்லேருந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு ரேண்டம் vlog தான். நான் வந்தப்போ வீடு எப்படி இருந்தது, வீடு க்ளீனிங் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா இந்த மந்த் என்ன என்னோடய பர்த்டே இருக்குது, அதுக்கு நான் கண்டிப்பாக ஜுவல் வாங்குற பிளான் வச்சுருக்கேன். லாஸ்ட் பட்ஜெட் பிளானிங் vlogல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நான் பிளான் பண்ணபடியே பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி போயிட்டு கொஞ்சம் நகை வாங்கியிருக்கேன். இன்னொரு ஜுவல்லரி போய்ட்டும் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஷார்ட்ஸில் வந்து எனக்கு ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டிப்ரெஷன் சம்மந்தமாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் இருந்தது. அதுக்கு வந்து நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து பெங்களூர் வீடு 10 மாதம் கழித்து நான் வந்தப்போ எப்படி இருந்தது, அதோட க்ளீனிங் நான் எப்படி பண்ணேன், அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சங்குப்பூ டீ வந்து எடுத்துக்கிறேன். இன்னைக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது. ஃபுல் டே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கு தான். இது வந்து பொங்கலுக்கு முன்னத்து நாள் போகி அன்னைக்கு வீடு க்ளீனிங் பண்ணிட்டு இருக்கேன் நான். சங்குப்பூ டீ பெனிஃபிட்ஸ் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். டயாபெட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்கும். சப்போஸ் டயாபெட்டிஸ் அண்ட் பிபி இருந்தாலும் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், பிபியும் கண்ட்ரோல் பண்ணும். காலையில் வெறும் வயிற்றுலையும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நான் வெறும் வயிற்றுல தான் எடுக்கிறேன். பட் யாருக்கா அசிடிட்டி அல்சர் ப்ராப்ளம்லாம் இருந்தால் தவிர்த்துடலாம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. சங்குப்பூ கூட மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கறனால டார்க் ப்ளூ கலர் தான் வரும். இன்னைக்கு நான் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த அகாராவோட எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு ரொம்ப ஈஸியாக வீடு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற டெமோ வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌச்சர் வந்துடும். அதில் வந்து இதை எப்படி நம்ம அசம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இது 3 பார்ட்டாக தனித்தனியாக வரும். நாம தான் இதை அசம்பிள் பண்ணிக்கணும். அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே அதில் இருக்குது. 1 இயர் வாரண்டி. இது சார்ஜ் பண்றதுக்கு ஒரு கேபிள் வந்திருக்கு. அப்புறம் ஒரு கப்பு தண்ணி ஊத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்க 3 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா மோர் தென் 1 ஹவர் பக்கம் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த பேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பேட்ஸ் தான். ஒன்று வந்து வெட் மாப்பிங்க்கு, இன்னொன்று வந்து ட்ரை மாப்க்கு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கு. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே கீழே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பவர் ஆன் ஆஃப், இன்னொன்று வந்து ஸ்ப்ரே பட்டன். நமக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஈஸியா வந்து கிளீன் பண்ண முடியும். ஸோ அந்த கப்ல பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வந்து ஜீவன் அதுக்குள்ள ஊத்திக்கிறான். அந்த இன்லெட்குள்ள ஊத்திட்டு, நான் போன தடவையே சொல்லியிருந்தேன், டேப் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. பியூரிஃபைடு நல்ல தண்ணி ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுங்க. என்னன்னா நீங்க உப்பு தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த உப்பு வந்து அந்த இதில் டெபாசிட் ஆகிட்டு சரியாக ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்து நான் மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்கினது. ஏற்கனவே வாங்கியிருந்த இதில் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் நான். சால்ட் வந்து டெபாசிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ப்ரேவே ஆகலை. ஆனால் இதோட குவாலிட்டி வந்து வேற லெவலு. நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி பண்ணி நம்ம ஈஸியாக வீடு ஃபுல்லாக வைப் பண்ண முடியும். ஒரு 10 மந்த்ஸாக வந்து நான் வீடு மாப் பண்ணாதனால தரையில பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளாக்கா இருந்தது. 2 டைல்ஸ்க்கும் நடுவில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கருப்பு கருப்பாக டர்ட் வந்து இருந்துச்சு. இது வந்து ஸ்பின் பண்ணிட்டே மாப் பண்ணுறனால அந்த ஓரத்தில் இருக்கிற கரையெல்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடுது. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாப் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவாங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சுலபமா யூஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு ரூம் மட்டும் துடைக்கணும், ஒரு சின்ன இடத்த மட்டும் துடைக்கணும்னா பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து மாப் வச்சு புளிய தேவையில்லை. பூஜை பண்றோம், வெள்ளிக்கிழமை காலைல பூஜை பண்றோம், பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பூஜை ரூம் மட்டும் நம்ம துடைக்கணும் அப்படின்னா ஈஸியாக அந்த இடத்த மட்டும் துடைச்சி விட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. ஃப்ளோர்ல இருந்த அந்த கருப்புலாம் போயிருச்சு. என்னன்னா அந்த பேடு வந்து நல்லா அந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா அழுக்க வந்து எடுத்துருது. இப்போ ஒரு இடத்துல அழுக்கு இருக்குன்னா ஸ்ப்ரே பண்ணி பண்ணி கொஞ்ச நேரம் அந்த இடத்துலயே நான் மாப் பண்ணும்போது ஈஸியாக அந்த அழுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து சார்ஜ் போடுறதுக்கு பின்னாடி ஒரு ப்ளக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் சார்ஜ் போட வேண்டியது தான். ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் சார்ஜ் ஆனால் உங்களுக்கு அதில் க்ரீன் லைட் வரும். நியர்லி 1 ஹவர் யூஸ் பண்ணலாம். இதோட அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க.
கம்ப்ளீட் கிளீனிங் முடிச்சாச்சு. பூஜை ரூமும் பார்த்தீங்கன்னா, நல்லா டீப் கிளீன் பண்ட்டேன். தண்ணீல வந்து கொஞ்சமா கற்பூரம் வந்து உடைச்சு போட்டுட்டு, இந்த ஜவ்வாது பொடி போட்டு ஃபுல்லா தொடச்சிருக்கேன். பூஜை ரூம் நெறைய பேர் மிஸ் பண்றதா சொல்லியிருந்தீங்க. 10 மாசம் கழிச்சு பூஜை ரூம் பார்க்குறோம். இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா, மேல கோல்டு பிளேட்டட் உள்ள வெள்ளி. ஜிஆர்டில நியர்லி 4 இயர்ஸ் பிஃபோர் நான் ஒரு வரலட்சுமி பூஜைக்காக வாங்குனது. ஆஸ் அ செட் அதாவது ஒரு பேரே ஜஸ்ட் 8000 ருப்பீஸ்ன்னு தான் வாங்குனேன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வெள்ளி விக்கிற விலைக்கு நல்ல வேளை அந்த குத்து விளக்கு பெரிய சைஸ் குத்து விளக்கெல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் எடுத்துட்டேன். இப்ப வந்து ரேட் எல்லாம் வெள்ளியோடதும் டபுள் ஆயிடுச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கிச்சனும் கம்ப்ளீட்டா கிளீனிங் முடிஞ்சது. நான் செக்யூரிட்டி அவங்க இருக்காங்க இங்க ஃபேமிலியா. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். கிச்சன் கிளீன் பண்ணி வைக்க சொல்லி. ஸோ அவங்க ஓரளவு கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க. பட் இந்த ஜார்ஸ்ல இருந்த கொஞ்சம் கிராசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃபங்கஸ் வந்துருச்சு. நான் இந்த 10 மந்த்ஸ் கழிச்சு வருவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் ஒன்ஸாவது வருவேன்னு நெனச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு போயிருந்தேன். அது எல்லாமே ஃபங்கஸ் வந்துருச்சு. ஸோ எல்லாம் கிளீன் பண்ணி, கழுவி, காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கிச்சன்ல ஒரு பொருள் இல்ல. கடுகு கூட கிடையாது. ஏன்னா பொங்கல் முடிஞ்சு நாங்க மறுபடியும் பேக் டு உடுமல்பேட் போயிருவோம். கொ சமைக்கிறதுக்காக கொஞ்சம் கிராசரிஸ் கொண்டு வந்திருந்தேன். அது ஒரு பாக்ஸ்ல வச்சு, அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் பேக் பண்ணி எடுத்துட்டு போறதா பிளானு. மறுபடியும் நம்ம ஜார்ஸ்லலாம் கிராசரிஸ போட முடியாது. ஸோ இந்த சுக்குமல்லி காஃபி தான் வந்து இப்போ கிளைமேட்டுக்கு பெங்களூர் கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேற லெவலு. ஸோ டெய்லி குடிக்கிறதுக்கு அவ்ளோ எதமா இருந்தது. சூப் வந்து 2 பேக் வாங்கும்போது உங்களுக்கு சுக்குமல்லி ஃப்ரீயா வந்துரும். மொடவாட்டு கிழங்கு 2 இல்ல தூதுவளை 2 பேக் எப்படி காம்போ எடுத்தாலும் உங்களுக்கு சுக்குமல்லி ஃப்ரீ வரும். ஸோ இன்னைக்கு பண்ண வேலைக்கு பார்த்தீங்கன்னா, கால் வலி செமையா எனக்கு வந்து அந்த குதிகால்லாம் நல்லா வீங்கிருச்சு. ஃபுல் டே வந்து நான் கிளீனிங் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேளை இந்த மொடவாட்டு கிழங்கு பவுடர் வந்து எனக்கு கிடைச்சது. உண்மையாவே சொல்றேன். அவ்ளோ நல்ல ரிலீஃப் குடுக்குதுங்க பெயினுக்கு. நீங்க வேணா பெயின் இருக்கும்போது இந்த சூப்ப குடிச்சுட்டு, அதுக்கப்புறமா எங்களோட டீமுக்கு நீங்க ஃபீட்பேக் குடுங்க. சூப் குடிச்ச வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர்க்குள்ள அப்படியே அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆகுது. உங்களுக்கு கால் சம்பந்தமான வலி, இல்ல எலும்புல என்ன வலி இருந்தாலும், அவ்ளோ நல்ல சத்து இது. உங்களுக்கு வந்து இது போட்டு காய்ச்சும்போதே ஆட்டுக்கால் சூப்போட வாசம் தான் வரும். ஆட்டுக்கால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கோ எல்லாமே இதுல இருக்கு. ஜஸ்ட் தண்ணீல ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியதுதான். சால்ட் கன்டென்ட் நல்லாவே கம்மி பண்ணிட்டோம். நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க பிபி பேஷண்ட்ஸ் எடுக்கிறதா. இப்ப சால்ட் சுத்தமா இல்ல. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன் ரிப்பீட்டடா இது காட்டுறேன்னா, பெங்களூர்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். என்ன நெலமன்ட்டு. டெய்லி மழை இல்லைன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா, வேற லெவல் சில்னஸா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து சளி புடிச்சுதுன்னா 1 மந்த் ஆகும் சரியாகறதுக்கு. இப்போ நாங்க பெங்களூருக்குள்ள வந்த உடனே ஜீவனுக்கு சளி புடிச்சிருச்சு. அவனால இந்த கிளைமேட்ட வந்து பேர் பண்ணவே முடியல. ஸோ நான் வந்து மொடவாட்டு கிழங்கு சூப் எடுத்துக்கிட்டேன். ஜீவனுக்கு வந்து தூதுவளை சூப்பு தான் பார்த்தீங்கன்னா, தண்ணீல போட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான். எல்லாமே ரெடி டூ யூஸ் மிக்ஸ் தான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு லேபிள்லயே இருக்கும். மேல கொத்தமல்லி தூவி குடிக்கலாம். இது ரொம்ப மைல்டா இருக்கும் சூப்பு. குழந்தைங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் இருக்கிற டைம்ல நீங்க குடுக்கலாம். சளி, இருமல் வந்து இம்மீடியட்டா நல்லா கண்ட்ரோல் பண்ணும். வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்தா போதுமானது. ஏன்னா தூதுவளை வந்து கொஞ்சம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. இல்ல மேக்ஸிமம் வீக்லி ட்வைஸ் போதும். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கான்டாக்ட் நம்பர் குடுத்திருப்பேன். வேணுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு டின்னருக்கு நான் இந்த கஞ்சி தான் குடிக்கிறேன். வீக்லி ட்வைஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த வெயிட் லாஸ் பவுடர வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து 1 1/2 கப் தண்ணீல வந்து ஃபர்ஸ்ட்டே கரைச்சுக்கணும். கட்டி இல்லாம. அதுக்கப்புறமா தான் ஸ்டவ்ல வச்சு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேம வந்து சிம் பண்ணிடுங்க. நல்லா திக்கா கஞ்சி மாரி வரும். இதுல கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு இந்த மாரி பொருட்கள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். கிரீன் கிராம், பார்லி அரிசி சேர்த்துருக்கோம். நல்லா கூலிங் வேற. அந்த கொள்ள நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இப்ப நான் நியர்லி 10 கேஜி கம்மியாயிருக்கேன். ஆஃப்டர் சுகர் குவிட் பண்ணதுக்கு அப்புறமா. நெறைய பேர் பொங்கல் ஆஃபர் கேட்டுட்டு இருந்தீங்க. பொங்கலுக்கு ஆஃபர் போட முடியல. பிப்ரவரி 1 வந்து தைப்பூசம் வருது. சரி தைப்பூசத்துக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் குடுக்கலான்னு சொல்லி தான் இந்த முருகர் மேக்னெட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஸ்டீலு அவ்ளோ ஒரு தெய்வீகமா இருக்காரு முருகர். முகம்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க ஃப்ரீ கிஃப்ட்டா வாங்கிக்கணும் அப்டின்னா, உங்களோட ஆர்டர்ல ஹேர் ஆயில் இருக்கணும். 100 ml ஹேர் ஆயில் உங்க ஆர்டர்ல இருந்தாலே முருகர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டா கிடைச்சிருவாரு.
நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். இது காந்திபுரம் கிராஸ்கட்ல இருக்கிற ஜிஆர்டிக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆ என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 4 to 5 இயர்ஸா சிட்டு அங்க தான் போட்டு, அங்க தான் ஜுவல் எடுத்துட்டுருக்கோம். எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு ஜிஆர்டில புடிக்கும். கொஞ்சம் யூனிக்காவும், ட்ரெண்டிங்காவும் இருக்கும். ஆனா சீட்டு வந்து ஜிஆர்டில போடுற ஐடியால நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, பர்த்டேக்கு வந்து 1 கிராம், 2 கிராம்க்குள்ள ஒரு ரிங்கு, டெய்லி வியர் ஒரு ஸ்டட்டு, ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற ஒரு பிளெயின் செயினுக்கு வந்து ஒரு பெண்டன்ட் எல்லாமே 1 கிராம், 2 கிராம் அந்த மாரி பட்ஜெட் வச்சு போயிருந்தேன். ஒரு ரிங் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா நெக்லஸு, அந்த நெக்லஸ் கூட வந்திருந்த ஸ்டட்டு தான் நான் டெய்லி போட்டுட்ருக்கேன். பார்க்குறவங்கலாம் நெறைய பேர் கேட்குறாங்க, "நல்லாருக்கு ஸ்டட்டு புதுசா" அந்த மாதிரி. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மேட் ஃபினிஷ் வச்சு அந்த ஸ்டட் எடுத்தனால தான். ஸோ மேட் ஃபினிஷ் வச்சு சின்ன ட்ராப்ஸோட ஒரு ஸ்டட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதுவும் வித்தின் நான் நெனச்ச கிராம்லயே கெடைச்சிருச்சு. என்னோட பிளெயின் செயினுக்கு வந்து பெண்டன்ட்ஸ் பார்த்தேன். பெண்டன்ட் வந்து ஜிஆர்டில அவ்வளவா கலெக்ஷன்ஸ் இல்ல. நான் எதிர்பார்த்த பட்ஜெட்ல 1 கிராம், 2 கிராம்ஸ்குள்ள இல்ல. அவங்க கிட்ட எல்லாம் 3, 5 அதுவும் இல்லாம ஒரு மாதிரி ஓல்டு கலெக்ஷனா இருந்தது. இன்னைக்கு வீடியோல நான் 2 ஜுவல் ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ லெஃப்ட் சைடுல இருக்கிற ஒரு ஸ்டட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ரைட் சைடு இருக்கிற ரிங்கும் வாங்கிட்டேன். ஆ டீட்டெயிலா உங்களுக்கு இன்னொரு வீடியோ குடுக்குறேன். எவ்ளோ கிராமு, எவ்ளோ வேஸ்டேஜ் வந்துச்சு, இதுக்கு எப்படி நான் பிளான் பண்ணி வாங்குனேன் அப்படின்லாம் டீட்டெயிலா என்னோட பர்த்டே விளாக்ல உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா அங்க இருக்கிற ராயபாஸ்க்கு வந்து லஞ்சுக்கு வந்திருக்கேன். நியர்லி 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ராயபாஸ்ல வந்து லஞ்ச் சாப்பிடுறேன்னு நெனைக்கிறேன். காலேஜ் டைம்ல வந்தது. இது வந்து இன்னொரு நகைக்கடை. எனக்கு கண்டிப்பா பெண்டன்ட் வாங்காம வரக்கு விருப்பம் இல்ல. ஸோ, அதனால பெண்டன்ட் அங்க பார்த்தேன். பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன்ஸ் கம்மியா இருந்தாலும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த லேடி டால்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த சூரியன் வச்ச பெண்டன்ட். ஆனா, எல்லா ராசிக்காரங்களும் போடலாமா அப்படி தெரியல. ஸோ, பெண்டன்ட்டும் ஒண்ணு வாங்கிட்டேன். ஆக்சுவலா எனக்கு வந்து இங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப புடிச்சிருந்தது. சரி மேபி சீட்டு வந்து இந்த கடையில நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ, அதனால எப்பவுமே சீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நகைக்கடையில இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஜிஆர்டில நான் மிஸ் பண்ண பட்டர்ஃப்ளை பெண்டன்ட் இருக்கிற ஒரு செயின். அந்த நகை சீட்டு வீடியோல நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க, "இந்த செயின் ரொம்ப நல்லாருக்கு. நீங்க வாங்கியிருக்கணும்" அப்படின்ட்டு. ஓகே, இந்த செயின் வந்து ஜிஆர்டில இப்ப இல்ல. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். இல்ல. ஸோ, அதே மாடல் செயின் வந்து இந்த நகைக்கடையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கலெக்ஷன்ஸ் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நெறைய இருந்துச்சு. ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ். இந்த ஃபேன்சி செயின் வந்து நான் நெறைய நகைக்கடையில பார்த்துருக்கேன். ஆனா, இவங்க கிட்ட நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ, நான் மேபி இங்க சீட்டு ஸ்டார்ட் பண்ணுவனா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப புடிச்சு அந்த ஒரு ஃபேன்சி செயின நான் வாங்கிட்டேன். சரி பர்த்டேக்கு ஸ்பெஷலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்ட்ல தான் ஸ்வைப் பண்ணி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு அது எல்லாமே நான் என்னோட பர்த்டே விளாக்ல ரிவீல் பண்றேன். இவங்க கிட்ட நகை வாங்குனாலே ஃப்ரீ கிஃப்ட் இருக்காம். சீட்டு போடலைனாலும் பரவால்ல. நகைக்கே ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு. அது இல்லாம நெறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறமா ஆர்எஸ் புரமும் ப்ரொக்கேட் போயிட்டு நான் வந்து ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஸோ, இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு கிடைச்ச ஃப்ரீ கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். 3 செட்டு இருக்கிற ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். மேல லிட்டோட. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து நம்ம 5 கேஜி, 4 கேஜி, 3 கேஜி அந்த மாரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியா இருந்தது. நான் வாங்குன பிரைஸ் ரேஞ்சுக்கு மத்த கிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாட் பாக்ஸு, கடாய் அப்படிலாம் இருந்தது. பட் இந்த மாரி பாத்திரம் என்கிட்ட இல்ல. கிராசரி ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எடுத்துட்டேன். ஸோ, ஆர்எஸ் புரம் ப்ரொக்கேட்ல வந்து 4 குர்த்தி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஓப்பன் பண்ணி நான் ஏதாவது பர்த்டே விளாக்ல உங்களுக்கு ரிவீல் பண்றேன். ரொம்ப டயர்டா இருந்தனால இதோட நான் வந்து முடிச்சுட்டேன் வீடியோவ. ஸோ இன்னைக்கு வீடியோல 2 ஜுவல் நான் ரிவீல் பண்ணிட்டேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வியர் ஸ்டட்டு, இன்னொன்னு ரிங்கு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு பெண்டன்ட் வாங்கியிருக்கேன். ஒரு ஃபேன்சி செயின் வாங்கியிருக்கேன். அது 2ம் வேற நகைக்கடையில. அந்த இன்னொரு நகைக்கடை வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்த்டே விளாக்ல ரிவீல் பண்றேன். அந்த நகைக்கடையில தான் வந்து சீட்டு போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நெறைய இருந்தது. 2வது பிரைஸ்ல வந்து நெறைய டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. கோல்டு ரேட்ல நெறைய டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. அடிஷனலா நமக்கு ஃப்ரீ கிஃப்ட்டும் கிடைக்குது. நான் கிஃப்ட்ட வச்சு ஒரு ஜுவல்லரி ஷாப்ல சீட்டு போடுறதோ, இல்ல பர்ச்சேஸ் பண்றதோ என்னைக்கும் பண்ண மாட்டேன். அந்த கோல்டு குவாலிட்டி வந்து எனக்கு அது ஒரு ட்ரஸ்டடான ஷாப்பு தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் பர்த்டே விளாக்ல டீட்டெயிலா ஷேர் பண்றேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேர் பக்கம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷனா இருக்கு. டிப்ரஷன்ல நான் என்ன பண்ணிப்பேன்னே தெரியல.
ஸோ எனக்கு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுங்கள், எப்படி இதுலேருந்து வெளியே வருதுன்னு நான் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய டேர்ம் டிப்ரெஷன்றது. அதுலேருந்து வெளியே வர்றதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும். யார்கிட்டயோ போய் கவுன்சிலிங் எடுக்கணும். ஆனால் நிறைய பேர் நம்ம போகிறதில்ல. நம்ம வந்து அது டிப்ரெஷன்னு தெரியாமையே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். அது இன்னும் இன்னும் நம்மளை டிப்ரெஷனில் இழுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லேருந்து நானும் வெளியே வந்திருக்கேன். ஏற்கனவே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணுற பர்சன்ட்ட இதை பற்றி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வந்து ஷேர் பண்ணலாம். அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம், அவங்களோட அட்வைஸ் கேட்கலாம். நமக்கு எப்போல்லாம் எப்போல்லாம் நமக்கு அந்த மாதிரி தோணுதோ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் போயோ பேசலாம். யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து மென்டல் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஆனால் அந்தளவுக்கு லக்கியாக லேடிஸ் இருக்கிறதில்ல. நம்மளோட பிரச்சனையை வந்து வெளியே யார்ட்டையும் சொன்னோன்னா அது என்றைக்கு வேணால் நமக்கு எதிராக திருப்புறதுக்கு தான் எல்லாம் ரெடியாக இருக்காங்களே தவிர நமக்கு வந்து மென்டல் சப்போர்ட்டாக யாருமே இருக்கிறதில்ல. இது எனக்கும் இந்த சுச்சுவேஷன் இருந்திருக்கு. அதனால எனக்கு இதை பற்றி நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்குள்ளே போகிறேன்னா இப்போ லேடிஸாக இருந்தால் மேபி ஜென்ட்ஸ் மேலே எமோஷ்னல் பாண்டிங்னால ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறனாலையோ இல்லை மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது துரோகம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்க்கும்போது நம்ம வந்து டிப்ரெஷனில் போவோம். மோஸ்ட்லி லேடிஸாக இருந்தால் ஜென்ட்ஸ் மேலே இருக்கிற பாண்டு, ஜென்ஸாக இருந்தால் லேடிஸ் மேலே இருக்கிறது. லேடி டு லேடி வந்து அந்தளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகுமான்னு எனக்கு தெரில. ஆனால் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற ஒருத்தவங்க வந்து எதாவது நமக்கு பண்ணிட்டாங்கன்னா அதை தாங்க முடியாது, அப்படியும் போகிறாங்க. ஸோ அவங்க வந்து எதனால் அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னெலாம் எனக்கு சொல்லலை. அது எனக்கு தேவையில்லாத விஷயம் கூட. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா மெயினாக நான் சொல்கிறது, ஆக்சுவலாக வந்து நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க, சாப்பிட மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஃபுல் டே வீட்லேயே இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நமக்கு வந்து தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். அந்த டைமில் உங்களோட இந்த சிச்சுவேஷனுக்கான காரணமாக இருக்கிற பர்சன், ஜென்ஸோ லேடிஸோ, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்கள். நீங்கள் உட்காந்து இங்கே அழுதுட்ருக்கீங்க, நீங்கள் வந்து சாப்பிடல, வாழ்கிறதா சாகிறதான்னு தெரியல, நாளைக்கு அடுத்த நாள் வந்து நமக்கு வாழ்க்கை இருக்குமா இல்லை இன்றைக்கே நம்ம லைஃப்பை முடிச்சுக்க போகிறோமா அப்படின்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் உட்காந்து அழுதுட்ருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு காரணமாக இருக்கிற அந்த பர்சன் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி சுத்தமாக எந்தவித கவலையுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு 3 வேளை நல்லா சாப்பிட்டு சூப்பராக டிவி பார்த்து நல்லா தூங்கி ஃபோன் பேசி இல்லை வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றி உங்களை பற்றி சுத்தமாக கவலையே படாமல் அவ்வளோ நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து திங்க் பண்ணுங்கள், இஸ் இட் ரியலி ஒர்த்து அந்த மாதிரி ஒரு பர்சனுக்காக? ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் லவ் இருக்குன்னா அது 2 பக்கமும் இருக்கணும். ஒரு ஒர்த்தே இல்லாதவங்க மேலே போயிட்டு ஒரு எமோஷ்னல் பாண்டு அட்டாச்மெண்ட் வச்சு அது இல்லைன்னு பிரேக் ஆகியோ இல்லை ஏதோ ஒரு நாளை உட்காந்து அழுகிறனால என்ன யூஸ் இருக்குது? அவங்க ஒர்த்தே கிடையாது. நம்மளோட டியர்ஸ்க்கு வந்து அவங்க ஒர்த்தே கிடையாது. யாருக்காகவும் நம்ம அழ தேவையே இல்லை. நமக்கு நாம தான் பெரிய விஷயம். எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு நான் தான் முக்கியம். என்னோட ஹாப்பினஸ், என்னோட நிம்மதி, என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து கடவுள் உண்மையாகவே என்னை நல்ல பொசிஷனில் வச்சுருக்காரு. நான் என்ன நினைக்கிறேனோ அது செய்யலாம். எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. நான் வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போகலாம், இல்லை வேண்டான்னு நிறுத்திக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறேன். நான் ஒரு லேடியாக அந்தளவுக்கு வளரணும். அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் சம்பாதிக்க முடியலன்னா ஏதாவது ஒரு கோர்ஸில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. உங்கள் மைண்டை வந்து அப்படியே டீவியேட் பண்ணுங்கள். நீங்கள் மேலே வர்றதில் வந்து அதை காட்டுங்க. அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி நீங்கள் மேலே வந்து அவங்க உங்களை பார்த்து ஐயையோ அப்படின்ற மாதிரி, ஐயோ அதாவது நீங்கள் உங்களை வந்து விட்டது அவங்களுக்கு மிஸ்ஸுன்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்க வந்து விட்டுட்டாங்க உங்களை அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்க தான் அழுகணும், நாம் அழவே கூடாது. என்றைக்குமே நம்ம ஹாப்பியாக தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் வந்து இந்த டிப்ரெஷனுக்கு காரணமாக இருக்கவங்கள வந்து யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க நான் சொன்ன மாதிரியே திங்க் பண்ணிட்டு அப்படியே அவங்கள வந்து லைஃப் வந்து ஓரமாக ஒதுக்கிட்டு, இல்லைன்னா அப்படியே ஒரு நிமிஷம்
அது ஒர்த்தே இல்ல அப்படின்னு தூக்கி போட்டுட்டு, நீங்க வந்து எப்படி மேல வரலாம்? இன்னொரு விஷயம், உங்க சந்தோஷத்த வந்து எப்பவுமே அடுத்தவங்க கூட டிபெண்ட் ஆயி வச்சுக்காதீங்க. இவங்க வந்து நம்மள வெளிய கூட்டிட்டு போனா சந்தோஷம், இவங்க நமக்கு இது வாங்கி குடுத்தா சந்தோஷம், இவங்க வந்து இப்படி நம்மகிட்ட பேசுனா சந்தோஷம்னு அடுத்தவங்க மேல டிபெண்ட் ஆயிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம என்னைக்குமே சந்தோஷமா இருக்க முடியாது. உங்களோட ஹாப்பினஸ வந்து உங்கள சுத்தி வச்சுக்கோங்க. நான் இத பண்ணா எனக்கு சந்தோஷம், நான் போய் இத வாங்கிட்டு வந்தா எனக்கு சந்தோஷம், நான் இங்க போனா எனக்கு ஹாப்பியா இருக்கும், நான் போய் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனா ஹாப்பியா இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அரட்டை அடிச்சா ஹாப்பியா இருக்கும், எனக்கு இந்த மூவி பார்த்தா ஹாப்பியா இருக்கும், சூப்பரா பாட்டு ஆன் பண்ணி டான்ஸ் ஆடுனா நல்லா இருக்கும்னு உங்கள சுத்தியே உங்க ஹாப்பினஸ அமைச்சுக்கிட்டீங்கன்னா, என்னைக்குமே ஹாப்பியா இருக்கலாம். அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சா அது லக்கு. கிடைக்காதவங்களுக்காக நான் சொல்றேன். அதனால கோர்ஸ் வந்து நெறைய கோர்சஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு டைப் ரைட்டிங் கிளாஸோ, இல்ல ஹிந்தி போய் கத்துக்கலாம். ஏதாவது ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெறைய வீடியோஸ்ல டெய்லரிங்கோ, பார்லரோ, இப்போ ரீசென்ட்டா வந்து ஏதாவது ஃபீல்டு பூம் ஆயிட்டுருக்குன்னா, அந்த ஃபீல்ட்ல உள்ள நுழையிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல போய் ஜாயின் பண்ணி, அந்த கோர்ஸ கத்துக்கிட்டு, ஏதாவது ஒரு வழியில வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்க ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருந்தீங்கன்னா, இந்த மாரி டிப்ரஷனுக்குள்ள போகவே மாட்டீங்க. உங்க கையால நீங்க சம்பாதிச்ச அந்த காசுல நீங்க வாழ்ந்தீங்க, அந்த காசுல நீங்க சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி டிப்ரஷன் வராது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாரி இருக்கீங்கன்னா, நான் ஒரு 6 மினிட்ஸ்க்கு பேசியிருக்கேன். நான் இந்த பேசினத வந்து மறுபடியும் திருப்பி கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் வந்து அதுலேருந்து வெளிய வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம். யாராவது ஒரு லைஃப் வந்து என்னால தப்பான முடிவு எடுக்காம நல்ல வழியில நான் கைட் பண்ணேன்னா, எனக்கு அது மிகப்பெரிய ஹாப்பினஸ். ஃபினான்ஷியல் பிளானிங் மட்டும் இல்லாம, மோட்டிவேஷனல் வீடியோஸ்க்காக நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் பேசுறது எல்லாமே என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்படி ஒரு சிச்சுவேஷன்லேருந்து வெளிய வரேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்றேன். சும்மாலாம் எதுவுமே நான் வந்து ஒரு சென்டென்ஸா சொல்றதில்ல. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கவங்க எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி வெளிய வரலான்னு ப்ராக்டிகலான டிப்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு புடிக்கும் அப்படின்னா, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற லைக்ல இருந்து தான் அந்த வீடியோ கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.